அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாங்க கொண்டாடுவாங்க. இது காலங்காலமா நடக்குது. தென் தமிழகத்துல இன்று வரை அம்பேத்கரை ஒரு சாதி தலைவராக தான் பலரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் எங்க தலைவர் அடிச்சு தவிடு பொடியாக்கிட்டாரு. அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய பெண் நிர்வாகிகள் போராடினாங்கன்னா காரணம் யாருங்க? எங்க தலைவர் போராட வச்சார். எல்லாரையுமே மறைந்த தலைவர்களை எல்லோரையும் இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். எத்தனை பேர் ஐயா காமராஜர் அவர்களை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க? எங்க தலைவர் கொண்டு போய் சேர்த்தாரா? அரசியல் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. எதுவுமே பண்ணல அப்படின்றீங்க. இல்ல ஃபுல் ஃப்ளெஷ்டா அரசியலுக்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னார்ல. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகம் உருவாகிய பிறகு எங்க தலைவர் வந்து கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் நம் கொள்கை தலைவர் என்று உயர்த்தி பிடித்த பொழுது எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அம்பேத்கருக்கு போட்டோ வச்சு மாலை தூவி மரியாதை செலுத்துறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி தெரியுங்களா? இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் விரும்பினார். இந்த புரட்சியை தான் இதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விரும்பினார். பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்பது ஏதாவது அரசியல் விதி ஏதாவது இருக்கா? தேவை ஏற்படும் போது அவர் சந்திப்பார். இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பலரும் பத்திரிகையாளராக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு துதிபாடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிட்டு அவர்கள் என்ன கேள்வியை கேட்கணுமோ அந்த கேள்வி தான் கேட்க வராங்களே தவிர மக்கள் பிரச்சனை குறித்து ஏதாவது பேசுறாங்களா? கோபாலபுரத்தில் இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும் என்பதற்காக தமிழ்நாட்டு பெண்களையே வந்து கொச்சைப்படுத்தி சீட்டு வாங்கலாம்னு நினைக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வக்கர ஒரு புத்தி. அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையை சுத்தம் செய்து ஒரு நல்ல இடமாக மாற்ற வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Dr. Srivarmas. ஜனநாயகனுக்காக தான் பெருமளவு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ரசிகர்கள் மத்தியிலும் சரி. ஏன்னா பரவலாக எல்லாருமே இந்த ஒரு திரைப்படம் கடைசியான திரைப்படம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. விஜய் அப்படிங்கிறதுல தொடங்கி அரசியல் களத்துக்கு எப்போ வருவாங்க அப்படின்ற வரைக்குமே அந்த ஜனநாயகன் ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்திருக்கு. ஸோ ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க கட்சியில்ன்ற கேள்வி இருக்குல்ல. இல்லை, இப்போ கட்சிக்கான உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ பரிசளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கு. 4 கட்டமாக நடத்துவதற்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ 2 கட்டமாக பரிசளிப்பு விழா நடந்திருக்கு. 1100 மாணவர்களுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் பரிசு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறாரு. இன்னும் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் என்று இன்னும் 1000 மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இதே நேரத்தில் தலைவருடைய பிறந்தநாள் ஜூன் 22. அந்த பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியலின் மிக முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் நடைபெறுவதற்கு உண்டான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. முக்கியமான ஆளுமைகள் கட்சியில் இணையக்கூடிய வாய்ப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தலைவர் அவர்கள் முக்கியமான ஆளுமைகள், மீண்டும் மீண்டும் சொல்ற முக்கியமான இணைய போறாங்களா இல்ல கூட்டணின்னு புரிஞ்சுக்கலாமா? கட்சியில் இணைந்து பணியாற்றுவதற்கு உண்டான சூழல்கள் உருவாகி இருக்கிறது. வருங்காலங்களில் நீங்கள் தானே பார்க்க தானே போறீங்க. தலைவர் சொன்னார், ஜனநாயகம் படம் முடிந்த பிறகு நான் நேரடி அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னார்ல, வரப்போறாரு. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. தலைவர் சுற்றுப்பயணம் போகிறாங்க. அதற்கு உண்டான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் ஜூன் 22க்கு பிறகு காட்சிகள் மாறும், களம் மாறும். தமிழக வெற்றி கழகத்தின் களமாகத்தான் இனி ஒரு 10 மாதங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு களமாகத்தான் இருக்கும். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. பூத்து கமிட்டிக்கான மண்டல மாநாடுகள் நடத்துவதற்கான வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. இப்போ 2வது பூத்து கமிட்டி மாநாட்டிற்கான இடமும் தேர்வாகிவிட்டது. அதை முறையாக எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பாங்க. அந்த மாநாட்டிற்கான வேலையும் நடந்து கொண்டிருக்கு. நடைபயணம் அப்படின்ட்டு வரும்போது 2 கேள்வி இருக்குல்ல. ஒன்று வந்து எண்மண் எண் மக்கள் மாதிரி போவாரோ, இல்லை வந்து பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி பாத யாத்திரை போவாரா, இல்லை இதில் எப்படி இருக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு? மக்களை தேடி ஒரு பயணம்ங்க. ஓகே, மக்களை சந்திக்க போறாரு. அது எந்த வகையில் வேணாலும் சந்திப்பார். நடந்தும் போகலாம், எப்படி வேணாலும் அவர் போகலாம். ஆனால் மக்களை வந்து அவர் சந்திப்பது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கான வேலைகள் தான் மிக மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு. எந்த தொகுதியிலிருந்து பயணத்தை ஆரம்பிப்பது, எந்த தொகுதியில் முடிப்பது, எந்த மாவட்டத்திலிருந்து ஆரம்பிப்பது, எந்த மாவட்டத்தில் முடிப்பது இது போன்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. பாதுகாப்பு வசதிகளை ஏற்பாடு செய்யணும்ல, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் மிக மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு. ஓகே, பாதுகாப்பு வசதி அப்படின்னா கட்சிக்குள்ள இருந்து நீங்களே இது பண்றீங்களா இல்லை வெளியே? எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காவல்துறையோட அனுமதி வாங்கணும், கட்சியில் தோழர்களை உருவாக்கணும், வரக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், தலைவருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இதை காரணமாக வைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வேலையும்
ஆளுங்கட்சி செய்யும். நேத்து பெங்களூர்ல ஆர்சிபி வின்ன தொடர்ந்து ஸ்டாம்பீட் ஆயிருக்கு. நிறைய 13 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. அதான் சொல்றேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு உண்டான வேலையும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் செய்வாங்க, எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்வாங்க. அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. அந்த இராணுவ கட்டுப்பாடோடு இந்த மக்கள் சந்திப்பு தொடர் நிகழ்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் மிக மும்முரமாக, தூக்கமே இல்லாத வகையில் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கோம். அது மிக பிரம்மாண்ட ஒரு மக்கள் சந்திப்பு, ஒரு நிகழ்வாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக, 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடு கட்சி நாங்கள் அப்படின்று மார்த்தட்டி கொள்கிற கட்சி கூட மிரண்டு பார்க்கக்கூடிய வகையில் அந்த மக்கள் சந்திப்பு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே. ஆனால் இவ்வளோ நாளாக வந்து விஜய் அவர்கள் இன்னும் ஒரே ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. கடைசி படம் சொல்லிட்டார்ல, அது முடிச்சுட்டு முழுமையாக களத்துக்கு வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அது முடிஞ்சிருச்சு. களத்துக்கு வர்றதுக்கான நேரம் இது சரியான நேரம் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. அண்ட் இவ்வளோ நாளாக பிரஸ் மீட்ஸ் எல்லாமே பொதுச் செயலாளர் கொடுத்திருப்பாரு. அவர் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே களத்துக்கு வந்தாருங்க. பரந்தூருக்கு போனாரா இல்லையா, கள்ளக்குறிச்சிக்கு போனாரா இல்லையா? அதனால வந்து உங்களுடைய விமர்சனம் என்பது நியாயமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அவர் படம் அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் படம் நடிக்கிறாருன்னா அந்த படத்துலையும் ஒரு 5000 பேர் உழைக்கிறாங்க, 5000 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாதுங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. வக்பு சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று இடைக்கால தடை வாங்கியது யாருங்க? யாருடைய முன்முயற்சி? தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்முயற்சிங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய பெண் நிர்வாகிகள் போராடினாங்கன்னா காரணம் யாருங்க? எங்கள் தலைவர் போராட வச்சார். எல்லாரையுமே ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி தலைவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்துகிறார். மறைந்த தலைவர்களை எல்லோரையும் இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். எத்தனை பேர் ஐயா காமராஜர் அவர்களை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க? எங்கள் தலைவர் கொண்டு போய் சேர்த்தாரா? அஞ்சலை அம்மாள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு மக்கள் சேவகர், சுதந்திர போராட்ட வீராங்கனையை எத்தனை பேருக்குங்க தெரியும்? எங்கள் தலைவர் கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையாங்க? இந்தியா முழுமையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாருங்க. அஞ்சலை அம்மாள்லாம் யாருன்னு தேடி தேடி எல்லாரும் படிக்கிறாங்க. அது படிக்கக்கூடிய சூழலை எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்கிறாரு. அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களையும் இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. தந்தை பெரியார் அப்படின்னாவே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த பேரை கேட்டாவே வந்து காண்டாவாங்க. அதெல்லாம் தாண்டி தந்தை பெரியார் அவர்கள் எல்லோரும் படிக்க வேண்டிய தலைவர்னு தந்தை பெரியார் அவர்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் ஒரு சாதித்த தலைவர். அம்பேத்கர் அவர்கள் வந்து பொதுவான தலைவர், எல்லோருக்குமான தலைவர். அவர் இந்திய தலைவர் மட்டும் கிடையாது, உலக தலைவர் என்று எல்லாரையும் அண்ணல் அம்பேத்கரை படியுங்கள் என்று படிக்க வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய அரசியல் புரட்சி! அரசியல் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. எதுவுமே பண்ணல அப்படின்றீங்க. அவரே எதுவுமே பண்ணலன்னு சொல்லலைங்க. நான் எவ்வளவு பெரிய புரட்சிங்க. களத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. பட் ஒவ்வொரு ஆண்டுங்க அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரும் புரட்சி நான் சொல்றேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாங்க கொண்டாடுவாங்க. இது காலங்காலமா நடக்குது. ஆனா தமிழக வெற்றி கழகம் உருவாகிய பிறகு எங்க தலைவர் வந்து கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் நம் கொள்கை தலைவர் என்று உயர்த்தி பிடித்த பொழுது அம்பேத்கர் அவர்களை சாதி தலைவர் என்று பார்த்தார்கள் அல்ல, பார்த்தவர்கள் பல பேர் அவர் நமக்கான தலைவர் என்று அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செய்து மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்லையா? அதுவும் தென் தமிழகத்தில் இன்று வரை அம்பேத்கரை ஒரு சாதி தலைவராக தான் பலரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் எங்கள் தலைவர் அடித்து தவிடு பொடியாக்கிட்டார். எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அம்பேத்கருக்கு ஃபோட்டோ வச்சு மாலை தூவி மரியாதை செலுத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு புரட்சி தெரியுங்களா? இதை தான் தந்தை பெரியார் அவர்கள் விரும்பினார். இந்த புரட்சியை தான், இதை தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விரும்பினார். தலைவர்களாக இருந்து கொண்டு எத்தனை பேருங்க இப்படி ஒரு புரட்சியை நீங்கள் ஏற்படுத்துறீங்க? கூத்தாடி தாங்க இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்காரு. எங்கள் தலைவர் தான் உருவாக்கியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு புரட்சி! அமைதியாக நடக்குது. மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கு. அது 2026 மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாறதான் போகுது. அதனால வந்து அவர் எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணல சொல்லாதீங்க. பிரஸ் மீட்ல இரண்டாம் கட்ட தலைவர்களை தான் பார்க்க முடிஞ்சது. ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் மாதிரி, இல்ல புசி ஆனந்த் அவர்கள் போன்ற மாதிரி. இப்ப இதற்கு பிறகு விஜய் அவர்கள் டைரக்டா இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணுவாரா, குரல் கொடுப்பாரா? அதாவது பத்திரிகை ஃபுல் ஃப்ளெஷ்டா அரசியலுக்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இல்லங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்பது ஏதாவது அரசியல் விதி ஏதாவது இருக்கா? சந்தித்தே ஆகணும்லாம் ஒண்ணும் கிடையாது. சந்தித்தே ஆகணும்னு சொல்லுங்க. சந்திப்பாரா அந்த மாதிரி களத்துல தொடர்ந்து எதிர்பார்க்கலாமா கேக்குறேன். தேவை ஏற்படுகின்ற போது சந்திப்பாருங்க. இப்போ அன்னைக்கு மதுரைக்கு போறாரு, பயங்கரமான ஒரு கூட்டம் அங்க இருக்கு. விமான நிலையத்தில், சென்னை விமான நிலையத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, நான் படப்பிடிப்புக்காக போறேன்,
அவங்கவுங்க வேலையை பாருங்க, யார் எந்த இடையூறும் ஏற்படுத்தாதீங்க. அங்க ஒரு தேவை இருந்துச்சு, அவர் சந்தித்து பேசுவார். அந்த மாதிரி இதன் அது பிறகு போன்ற ஒரு எதிர்பார்க்கலாம். தேவை இருக்கின்ற பொழுது அவர் சந்தித்து பேசுவார். அதுக்காக வந்து அவர் பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டான்றாரு அப்படின்ற மனநிலையில நீங்க இருக்க வேணாம். தேவை ஏற்படும் போது அவர் சந்திப்பார். இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பலரும் பத்திரிகையாளராக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு துதிபாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிட்டு அவர்கள் என்ன கேள்வியை கேட்கணுமோ அந்த கேள்வி தான் கேட்க வராங்களே தவிர மக்கள் பிரச்சனை குறித்து ஏதாவது பேசுறாங்களா? முதலமைச்சரை பலமுறை பேட்டி எடுக்கிறாங்க. மக்கள் பிரச்சனை குறித்து ஏதாவது கேட்கறாங்களா? தனிப்பட்ட முறையில கூட பிரஸ்ஸை கூப்பிட்டு நிறைய முறை சந்திச்சிருக்காரு அப்படின்ற செய்திகள் எல்லாம் நம்மளால கடந்த காலங்களில் பார்க்க முடியல. அந்த மாதிரி இந்த முறை ஏதாவது சந்திக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சந்திப்பாருங்க. தேவை ஏற்படுகின்ற பொழுது சந்திப்பாரு. மக்களை சந்திக்க போறாரு. மாவட்டமா போறாரு. தொகுதியாக போகின்ற பொழுது அந்த தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர் பத்திரிகையாளரிடம் சந்தித்து பேச போறாரு. பயணத்தை ஆரம்பிக்கும் போதே பத்திரிகையாளரிடம் சந்தித்து பேசிட்டு தான் அவர் பயணத்தை ஆரம்பிப்பார். முடிக்கும் போதும் பத்திரிகையாளரை சந்திப்பார். இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் அவர் வெளியிட வேண்டியிருக்கு. எல்லாம் பத்திரிகையாளருக்கு தெரியாமல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் இங்கே பத்திரிகையாளர்கள் அறத்தோடு இருக்கிறாங்களா? நான் சில பத்திரிகையாளர் தான் சொல்கிறேன். அறத்தோடு இருக்கிறாங்களா? நியாயமாக நடந்து கொள்கிறாங்களா? நியாயமான ஒரு கேள்வியை கேட்குறாங்களா? முதலமைச்சரிடமும் துணை முதலமைச்சரிடமும் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்க மாட்டேன்றாங்க. அதிகாரத்தில் இல்லாதவர்களிடம் நீங்கள் வந்தால் நீங்கள் இதை ஏன் பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வராங்கல்ல. அதற்காக வந்து அதை பார்த்து நாங்கள் பின்வாங்குகிறோம், அதை பார்த்து நாங்கள் பயப்படுறோம் அப்படின்லாம் கிடையாது. தேவை ஏற்படுகின்ற பொழுது உறுதியாக எங்கள் தலைவர் சந்திப்பார். பலமுறை அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேசியவர் தான். அவர் பேசாத நபரும் கிடையாது. அவர் பயப்படக்கூடிய ஆளும் கிடையாது. அவர் பயப்படுற ஆளாக இருந்திருந்தால் அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார். அரசியல் என்பது ஒரு கொடூரமான ஒரு களம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் கிடையாது. யார் நண்பனாக மாறுவா, யார் எதிரியாக மாறுவான்னு யாருக்குமே தெரியாது. அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையை சுத்தம் செய்து ஒரு நல்ல இடமாக மாற்ற வேண்டும் என்று தான் எங்கள் தலைவர் விரும்புகிறாரு. அதனால தான் எங்களை போன்ற இளம் தலைமுறையினர் எங்கள் தளபதியின் பின்னாடி அணிதிரண்டு இருப்பதற்கு காரணம் என்னென்னா, தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய அறம், மக்களுக்கான ஒரு நல்ல வாழ்வு, ஒரு மக்களாட்சி, ஐயா காமராஜர் அவர்கள் உருவாக்கிய நேர்மையான ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் தலைவர் விரும்புகிறாரு. அந்த விருப்பத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு. அதை பொறுத்து கொள்ள முடியாத வேல்முருகன் போன்று பல அடிவருடிகள் எங்களுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆபாசமான கருத்துக்களை பேசி மக்களிடம் தக்க பதிலடியை வாங்கி கொண்டிருக்கிறார். ஓகே, நிறைவான கேள்வியை கேட்குறேன். மதுரையிலிருந்து தான் விஜயுடைய நடைப்பயணம் தொடங்க போகுது அப்படின்ற செய்திகள் கசிந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுரையிலேருந்து நடைப்பயணம் தொடங்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் அங்கே அடுத்து இன்னொரு பெரிய மாநாட்டை நம்ம எதிர்பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மதுரை அப்படிங்கிறது ரொம்ப சென்டர் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்குது. அண்ட் சமீபத்தில் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டமும் மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மதுரை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு விஷயமா பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, மதுரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கம் தாங்க. நீங்கள் மதுரை அப்படின்னு வேணாம், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எங்கள் தளபதிக்கு நெருக்கம் தான். பெற்றால் தான் பிள்ளையா, கூட பிறந்தாதான் அண்ணனா அப்படின்ற ஒரு உணர்வோடு என் புள்ள அப்படின்னு எங்கள் தலைவரை கொண்டாடுறாங்க, என் அண்ணன் அப்படின்னு எங்கள் தலைவரை கொண்டாடுறாங்க, என் தம்பி அப்படின்னு எங்கள் தலைவரை கொண்டாடுறாங்க. அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய முகமாக எங்கள் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த முகத்திற்கு மதுரை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டமும் தலைவர் இந்த மாவட்டத்திலிருந்து நடைபயணத்தை ஆரம்பிக்கணும், எங்கள் தொகுதியில் தலைவர் போட்டியிடணும், எங்கள் மாவட்டத்தில் அவர் வந்து மாநாடு நடத்தணும், பல மாவட்டத்தை சார்ந்த மக்களே தன்னியல்பாக கேட்குறாங்க. அப்படின்னா அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு செல்லப்பிள்ளை. இப்படிப்பட்ட ஒரு நபரை வேல்முருகன் விமர்சிக்கின்ற பொழுது வேல்முருகனுடைய முகத்திரை தான் கிழிக்கப்பட்டிருக்கே தவிர எங்களது கிடையாது. எங்களால் ஏதாவது சாதி சண்டை, எங்களால் மத சண்டை, நாங்கள் ஏதாவது ஊழல் பண்ணுறோமா? எங்கள் கட்சியிலேயே செந்தில் பாலாஜி இருக்காரு, எங்கள் கட்சியிலேயே பொன்முடி இருக்கிறாரு, எங்கள் கட்சியிலேயே துரைமுருகன் இருக்காரு, எல்லாம் திமுக கட்சியில் இருக்கிறாங்க. இதை வேல்முருகன் விமர்சிப்பாரா? இது குறித்து பேசுவாரா? அதெல்லாம் பேசாமல் அந்த பெண் பிள்ளைகளை குறித்து, அந்த மழலைகளை குறித்து மலம் போன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாருன்னா அவர் எவ்வளோ ஒரு, எனக்கு இன்னும் வரைக்கும் அதை ஜீரணிக்கவே முடியலங்க. இப்படிலாம் பேசுவாங்களா ஒரு நபர்? அரசியலுக்காக, ஒரு சுய விளம்பரத்திற்காக, ஒரு இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும், கோபாலபுரத்தில் இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும் என்பதற்காக தமிழ்நாட்டு பெண்களையே வந்து கொச்சைப்படுத்தி சீட்டு வாங்கலாம்னு நினைக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வக்கர ஒரு புத்தி. அந்த வக்கர புத்தி வேல்முருகன் அவர்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இதெல்லாமே வந்து எங்கள் தளபதியினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தான் பலருடைய முகத்திரை வந்து கிழியப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய அவர் செல்லப்பிள்ளைங்க, எல்லா மாவட்டமும் அவரை வரவேற்கிறது. எங்கள் தலைவர் முடிவு பண்ணி
எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன நிகழ்வு நடத்தணும் என்பது திட்டமிட்டாச்சு. இப்போ கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி ஒரு மாநாடு ரெடியா நடந்தது. இருக்கு ஷெட்யூல். கோயம்புத்தூரில் முதல் மாநாடு நடந்தது, பூத் கமிட்டி மாநாடு. இப்போ அடுத்த 2வது பூத் கமிட்டி மாநாட்டிற்கான இடம் தேர்வாயிருச்சு. அதை நான் சொன்னால் சரியாக இருக்காது. எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க. 3வது நடக்கக்கூடிய இடமும் உறுதியாயிருச்சு, 4வது நடக்கக்கூடிய இடமும் உறுதியாயிருச்சு, 5வது நடக்கக்கூடிய இடமும் உறுதியாயிருச்சு. இடம் உறுதியாகிவிட்டது. அதில் ஏதாவது ஒன்று மதுரையில் நடப்பதற்கான சூழலையும் அது கட்சி தான் முடிவு பண்ணுவாங்க, நம்ம முடிவு பண்ண முடியாது. அதற்கான வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. களத்தை நீங்கள் வந்து காத்திருந்து பொறுமையாக பாருங்கள். நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். கரெக்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.